Hi friends, this is Ambika. Welcome back to Sand Square. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா நம்ம எங்கனா வெளியூர் டிராவல் பண்ணாலும் சரி இல்ல வேற எங்கயாச்சும் நம்ம வந்துட்டு போறோம் நமக்கு வந்துட்டு அங்க குக் பண்ண டைம் இல்ல அப்படினா நம்ம இத prepare பண்ணி எடுத்துட்டு போனோம்னா within 10 minutesல நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு தேவை ஒரு ஃப்ளாஸ்க்ல சுடு தண்ணி மட்டும் தாங்க. ரொம்ப ஈஸியா இத செஞ்சிடலாம். எங்கயாச்சும் நமக்கு ஃபுட் கிடைக்காது இல்ல சாப்பிடுறதுக்கு நம்மளால எதுவும் வாங்க முடியாது டிராவல் பண்றப்பனா நீங்க ஈஸியா இத கேரி பண்ணிட்டு போலாம். ஓகே, நம்ம அதை தான் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஓகே, வாங்க இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்பயும் செய்கிற ரவா உப்புமா தான். பட் அதை வந்துட்டு நம்ம கேரி பண்ணிவிட்டு போகிற மாதிரி 2 டேஸ்க்கு நமக்கு இது வந்துட்டு ஒன்றும் ஆகாத மாதிரி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம அங்கே போயிட்டு இன்ஸ்டண்ட்டாக இதை எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் நான் இப்போது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு இதில் வந்துட்டு முந்திரி வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஈவன் நீங்கள் இது ஆப்ஷனல் தாங்க, முந்திரி இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். முந்திரி போட்டால் நல்லா இருக்குன்றதுக்காக நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை வந்துட்டு நல்லா இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இதை நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தென் அதே பேனில் அகெயின் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். நான் அதில் வந்துட்டு கடுகு அரை ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் இதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இதில் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. இதே மெத்தடில் நீங்கள் நிறைய குவான்டிட்டி வேணும்னா நிறைய வந்துட்டு பருப்புலாம் போட்டு நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 3 பேர் 4 பேருக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சம் ரவையும் நிறைய போட்டு நீங்கள் செஞ்சு கொண்டு போகலாம். நான் வந்துட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதெல்லாம் இப்போ நம்ம இதில் சேர்த்தாச்சு. பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா இதை வந்துட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இஞ்சி ஒரு அரை இன்ச் இஞ்சி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான். தென் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அதை இதில் சேர்த்து நல்லா இப்போ நம்ம இதை வதக்கிக்க போகிறோம். உங்களுக்கு இது நல்லா வதங்கணுங்க. இது கூடவே இப்போ நம்ம பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இப்போ வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் நல்லா இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதே பேனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நான் இப்போ இதில் ரவை சேர்த்துக்க போகிறேன். ரவை பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன். நான் அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக குக் ஆகும், இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகும். ஸோ நல்லா இதை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. சரிங்களா, இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போது இது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரியும் பருப்பு அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சு நம்ம இதை வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். நம்ம எங்கே போனாலும் இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி கொண்டு போய்க்க வேண்டியது தான். பார்த்திங்களா, சுட சுட தண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஒரு ஃப்ளாஸ்கில். அதை வந்துட்டு இப்போ நம்ம இதில் ஜஸ்ட்டு இது நல்லா இது மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். ஓகே, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நம்மளோட இன்ஸ்டன்ட் ரவா உப்புமா ரெடி. பார்த்திங்களா, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் ஜஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு வந்துட்டோம்னா 2 டேஸ்க்கு நமக்கு பிரச்சனையே இருக்காது. நமக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் நம்ம சுடு தண்ணி மட்டும்தான் தேவை. அதை மட்டும் நம்ம ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்துட்டோம்னா அதை இதில் ஊற்றி நமக்கு தேவையானப்போ இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டுக்க வேண்டியது தான். நமக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேருக்கு ஹோட்டல் சாப்பாடெலாம் ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.